ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதாரங்களை தொகுத்து சொல்லக்கூடிய பாகவத மகாபுராணத்துல கிருஷ்ணாவதாரத்துல பகவான் மதுரா, கோகுல, பிருந்தாவன, துவாரகா லீலைகள் விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. பொதுவா இந்த கிருஷ்ணாவதார சரித்திரத்தை ஒரு 3 பார்ட்டா பிரிக்கலாம். மதுரா, கோகுல, பிருந்தாவன லீலைகள் அப்படின்னு ஒரு பகுதி, துவாரகா லீலைகள் அப்படின்னு ஒரு பகுதி, ஹஸ்தினாபுர இந்திரபிரஸ்த லீலைகள் அப்படின்னு ஒரு பகுதி. ஏன்னா மொத்தம் கிருஷ்ணாவதாரத்துல பகவான் இந்த பூ உலகத்துல இருந்த காலம் 125 வருஷம். இந்த 125 வருஷத்துல பகவான் ரொம்ப காலம் இருந்தது பஞ்சபாண்டவர்களோட தான். அவர்களோடையே தான் பகவான் தங்கின காலம் கூட. அத முழுக்க மகாபாரதத்துல விஸ்தாரமா சொல்லிட்டார். மற்ற புராணங்கள்ல நிறைய தத்துவங்களை சொல்லிட்டார். நரசிம்ம புராணமோ, வராக புராணமோ, வாமன புராணமோ, மத்ஸ்ய புராணமோ, அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷ்ணு புராணம் எல்லாமே தத்துவமா இருக்கு. இங்க பாகவதம் அப்படிங்கிற இந்த மகா புராணமே வியாசரால எதற்காக செய்யப்பட்டது அப்படின்னா, கேவலம் பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சுகு அப்படிங்கிறார் ஸ்ரீதர சுவாமி. இந்த பாகவதத்துக்கு முதல்ல விளக்க உரை எழுதினது ஸ்ரீதர சுவாமிகள் அப்படிங்கிற மகான் தான். அவர்தான் முதல்ல இதுக்கு விளக்க உரை எழுதுறார். அவரை அனுசரிச்சு உலகத்துல உள்ள எல்லாரும் பின்னாடி வியாக்கியானம் பண்றார்கள். முதல் வியாக்கியானம் பண்ணினது யார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீதர சுவாமிகள் தான். அப்புறம் சந்திரிகான்னு இருக்கு, முனிபாவ பிரகாஷிகான்னு இருக்கு, வீரராகவீயம் அப்படின்னு இருக்கு, அப்புறம் வல்லபாச்சாரியாலோடது, சைதன்ய மகாபிரபுவோடது, நிறைய இருக்கு. பாகவதத்துக்கு தான் வியாக்கியானமே கூட. பகவத்கீதை அதுக்கப்புறம் பாகவதத்துக்கு தான் வியாக்கியானமே கூட. ராமாயணம் முழுக்க அந்தந்த பிரதேச மொழியில மொழிபெயர்ப்புத்தான். ராமாயணத்துக்கு விளக்க உரைங்கிறது 3 பேரோடதுதான் முக்கியமானது. கோவிந்தராஜர், திலகர், மகேஸ்வரன், மகேஸ்வர தீர்த்தர்னு 3 பேர்களோட தான் விளக்க உரை. இதை அனுசரிச்சுதான் வரும். பகவத்கீதையை நாம் எடுத்துட்டோம்னா 3 பேரோடது தான் பிரதானம். ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர். அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், மற்றவர்களோடதெல்லாம் இதுல ஒன்னொன்னு சேனல்ல பின்னாடி இருக்கும். அத்வைதத்தை அனுசரிச்சு வியாக்கியானம் பண்ணினவா உண்டு, துவைதத்தை அனுசரிச்சு வியாக்கியானம் பண்ணினவா உண்டு, விசிஷ்டாத்வைதத்தை அனுசரிச்சு வியாக்கியானம் பண்ணினவா உண்டு. ஆனா இந்த பாகவதம் அப்படி இல்லை. இதுல என்ன ஒரு ஒரு முடிச்சு, இத பகவத்கீதைக்கு வேதாந்த பரமா விஷயமா இருக்கிறதுனால உபனிஷத்து மற்றவர்களை அனுசரிச்சு அதை பேசிடலாம். பாகவதத்துல என்ன ஒரு சிரமம் அப்படின்னா, இது பக்திய பிரதானமா கொண்டு அப்படிங்கறத, இதுக்கு இன்னதுதான் அப்படிங்கறத அந்த பாவத்துல இருந்து பேசினாதான் புரியும். இத முதல்ல இது இன்னதான் சொல்ல வர்றது அப்படிங்கறத நமக்கு சொன்னவருக்கு ஸ்ரீதர சுவாமிகள் பேர். ஒரு மலையை உடைச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ரோடு போடுறோம்.
அதுக்கப்புறம் விரிவாக்கமா அது 2 ட்ராக்கா 4 ட்ராக்கா 6 ட்ராக்கா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக் போடுறதுதான் கஷ்டம். அது மாதிரி இந்த ஸ்ரீதர சுவாமிகள் இவர் அத்வைத பரமா தான். இவரும் பகவத்கீதைக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அத்வைத பரமா பண்ணியிருக்கார். ஆச்சாரியா ஆதிசங்கர பகவத் பாதாலோட ஒர்க் எல்லாத்துக்கும் அவர் போட்ட ரோடு தான். அது மேலதான் பாக்கி பேர்லாம் டிராவல். ஆதிசங்கரர் போட்ட ரோடு தான் அதெல்லாம். இந்த பாகவதத்தை எதற்காக வியாசர் பண்ணினார் அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகள் சொல்லும் போது, நானா புராண சாஸ்திர பிரபந்தைகி சித்த பிரசபம் அலபமானஹா, பல வகையான புராணங்கள் சாஸ்திரங்கள் தத்துவங்கள் எல்லாத்தையும் சொல்லி சித்த பிரசபம் அலபமானஹா, மனசாந்தியானது வியாசருக்கு ஏற்படல. சாந்தி என்ன ஏற்படணும் அப்படின்னா, ஒரு கலைஞனுக்கு ஒரு கவிஞனுக்கு முதல்ல ஆத்ம திருப்தி இருக்கணும். அப்புறம்தான் நீங்க ரசிக்கிறது. ஒரிஜினலா கவிஞனா இருந்தான்னு வச்சுக்கோங்க. இந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணினா திரையை போட்டுட்டு அலங்காரம் பண்றா பத்தியில, உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி அவா 4 தடவை பாப்பா. இப்படி நின்று பாப்பா, அப்படி நின்று பாப்பா, இப்படி பாப்பா. அவளுக்கு முதல்ல திருப்தியா இருந்த அப்புறம் தான் திரையிலே எடுப்பாவா. முதல்ல செய்யற எனக்கு திருப்தியா இருக்கு. இந்த காலத்துல சமையல் பண்றவா வாயில விட்டு பாக்குறாளே, அது மாதிரி டேஸ்டா இருக்கா அப்படின்னு முதல்ல செய்யற நமக்கு திருப்தியா இருக்கா. வாயில விட்டு பாக்குறத தப்பு சொல்லல. இப்படி ஊத்தி இப்படி நக்கிட்டு அதே கையால தொட்டு சார் நைவேத்தியம் இருந்து வருது. அதுதான் வருத்தமா இருக்கு. எச்சேன்னா என்னன்னு முதல்ல சாப்பிடவே கூடாது. பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணாம நடுங்குவா. அந்த காலத்துல எல்லாம் ஒரு சமையல் பண்ணி முடிச்சுட்டு முதல்ல சாப்பிட்டு வர பிறகு ரிசல்ட் மாதிரி இருக்கு. சரியா இருக்கா, உப்புரப்பெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்பான். ஏன்னா ருச்சி பார்க்காம சமைச்ச காலம் அது. அப்படிங்கிறதே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நாம சாப்பிடணும். இந்த முன்னாடி சாப்பிட்டா பின்னாடி சாப்பிட்டா என்ன பிரச்சனைங்கிற சண்டை தான் அம்பரீஷன் கதையே. அம்பரீஷன் கதையில சண்டையே அதுதான பெரிய சண்டையே. நீ சாப்பிட்டதை எனக்கு எப்படி நீ போடலாம் அப்படின்னு துர்வாசர் அதுக்குதான் சண்டைக்கு கிளம்பினதே. இப்ப யார் சாப்பிட்டதை யார் சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்கிறா பத்தியில. இன்னார் சாப்பிட்டதை இன்னார் சாப்பிடக்கூடாது, உயர்வு தாழ்வுங்கிற அந்த சப்ஜெக்டுக்குள்ள நாம வரல. பொதுவா சுத்தம் பாகவத சியான்னம் அப்படின்னு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணினது மகான்களுடைய பிரசாதம். இதை சாப்பிடும்போது அந்த சித்த சுத்தி நமக்கு வரும், அந்த மனோபாவம் நமக்கு வரும். அதுக்காக தான் அது மாதிரி பிரசாதங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தான் பண்ணின அலங்காரத்தை சரியா இருக்கான்னு பாக்குற மாதிரி இது பரியந்தம் பண்ணின ஒர்க்கெல்லாம் எடுத்து பார்க்கிறார் வியாசர். சித்த பிரசவம் அலபமான மகாபாரதத்துக்கு மேல ஒரு ஒர்க்கு கிடையாது உலகத்துல. மகாபாரதம் வியாச பாரதம் இருக்கே, வியாச பாரதத்தை முழுமையா பிரவச்சனத்துல முழுமையா சொன்னது எங்க தாத்தா அனந்தராம தீட்சிதர். கிருஷ்ண பிரேமி அண்ணா சொல்லியிருக்கார். இந்த இதுல கூட அவரோட சதாபிஷேகத்துல கூட அண்ணா சொன்னார். ஆனா அவரே ஒத்துண்ட விஷயம் என்ன, உங்க தாத்தா சொன்ன மாதிரி நான் சொல்லல. ஒரு சமயம் பேசிட்டு இருக்கிறதே சொன்னேன். நான் ரொம்ப பக்திய தாத்தா நிறைய தர்மத்தை சொல்வாள், நீங்க பக்தி மார்க்கத்தை உங்க மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். பரனூர் சேங்கனூர்ல நடக்கிறது இந்த சம்வாதம். ஒரு 5 நிமிஷம் பேசாம இருந்துட்டு அப்புறம் இங்க வாழ்னார். வந்தேன், உங்க தாத்தாவுக்கு பக்தியையும் சொல்ல தெரியும், எனக்கு தர்மத்தை சொல்ல தெரியாது. எங்க தாத்தா தர்மத்தை நிறைய கை வாங்கி பேசுவார். எங்க தாத்தாவுக்கு பக்தி சொல்ல தெரியாதுன்னு நான் சொல்லல. பக்தியினுடைய சொரூபம் உங்க சரித்திரம் கேட்கறதே வந்ததுன்னு. எனக்கு பக்தியை மட்டும்தான் சொல்ல தெரியும். உங்க தாத்தாவுக்கு தர்மத்தையும் சொல்லுவோம், பக்தியும் சொல்லுவோம். தாத்தாவோட மகாபாரதம் கேட்டவாளுக்கு தெரியும். ரொம்ப அபூர்வமான ஒரு கலெக்ஷன் கிடைச்சது. அது 3-4 இடத்துல உள்ளதுதான் சேர்த்தோம் நாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் பண்றதே ஒரு 35 வருஷம் முன்னாடி.
அந்த ஸ்கூல் டைப்பு கேசட் எல்லாம் எடுத்து கெமிக்கல் போட்டு கிளீன் பண்ணி எங்க சித்தப்பா ராமகிருஷ்ணன் பேர் சேலத்துல இருக்கார். அவர் கிளீன் பண்ணி அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் அதெல்லாம் காய வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து வாய்ஸ் எடுத்து அப்புறம் நான் எங்க பெரியப்பா பையன் ஜெயகிருஷ்ண தீட்சிதர் இவெல்லாம் உட்காந்து அதை எடிட் பண்ணுவோம். இதுல லண்டன்ல இருந்து மிஷின் வந்து நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கலெக்ஷன் என்ன பரமாச்சாரியால் சொன்னா இதை எடு அப்படின்னு. அதுக்காக இதெல்லாம் நடந்ததெல்லாம் 89, 90, ஒரு 35 வருஷம் முன்னாடி. அந்த வியாச பாரதங்கள்லாம் கண்டினியூட்டியே புரியாது. ஏன்னா தாத்தாவே கண்டினியூட்டி இல்லாம தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதே வியாச பாரதம் கண்டினியூட்டியா சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் மாற்றி சொல்றேன்னே சொல்லிட்டாரு. அதுல வேற அவர் வந்து நிறைய விஷயத்துக்காக வெளியில போயிடுவார். தர்மத்துக்காக, வம்புக்காக இல்லை, தர்மத்துக்காக வெளியில போயிடுவார். அந்த பாதை தெரிஞ்சு எந்த ஸ்லோகத்துக்காக இது ஆரம்பிச்சாரு தெரிஞ்சு திருப்பி கொண்டு வந்து அதை எடிட் பண்ணி சேர்க்கறதுக்கு சில நடுப்புல டேமேஜ் ஆகிருக்கும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனா ஆச்சரியமான தருணம், ஆச்சரியமான ஒரு பொக்கிஷம். சம்பூர்ணமா வியாச பாரதம் யாருமே சொன்னது கிடையாது. வியாச பாரதத்தை வியாச பாரதம் பாரத கதை சொல்லுவா. பஞ்சபாண்டவர்கள் பிறந்தது, அவ வாழ்ந்தது, அவ காலத்துல நடந்த கதைகள், அவளை ஒற்றின ட்ராக்க சொல்லிண்டே போவா. இந்த வியாசர் அதை மட்டும் பண்ணல, 5 ட்ராக் 6 ட்ராக் போட்டிருக்காரு. இவாளை பிடிச்சதுலாம் பல கதை வரும், பல விஷயங்கள் வரும். அதுக்குள்ள போக மாட்டார் வெளியில யாருமே. அவ்வளவு அபூர்வமான ஒரு கலெக்ஷன் வியாசரோட. அதுலயுமே அவருக்கு திருப்தி வரல வியாசருக்கு. ஏன்னா எல்லாமே ஒசத்தி தான். சாதாரண ஜனங்களால பின்பற்றக்கூடிய தர்மமா அது இல்லைன்னு அவருக்கு ஒரு கவலை. தர்மத்தை பத்தி சொல்றோம், சத்தியத்தை பத்தி சொல்றோம், மௌனத்தை பத்தி சொல்றோம், தியானத்தை பத்தி சொல்றோம், பிரம்மச்சரியத்தை பத்தி சொல்றோம், உபவாசத்தை பத்தி சொல்றோம். எல்லாம் வசதி தான். எதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு, ஒரு நாள் வேண்டாம், 1 மணி நேரம் மௌனமா இருந்து பாருங்க. 1 மணி நேரம் மௌன விரதம் ஒரு நாளைக்கு. சில பேர் மௌன விரதம்னு பெருசா A4ல ஒரு ஷீட்டு வாங்கி வச்சுருவான், பேடு மாதிரி வாங்கி வச்சுன்னு அதுல எழுதி 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 அப்படிலாம். அதுக்கு பேர்லாம் மௌன விரதமே இல்லை. எந்த வியாபாரமும் இருக்கக்கூடாது. கண்ணு, காது, மூக்கு, வாக்கு, தோல், இதோட எந்த வியாபாரமும் இருக்கு. வாயை மூடிக்கிறது தான் மௌன விரதம்னு இல்லை. இந்த மடின்னு சொல்லுவாங்க, மடியா இருக்கணும். ஒருத்தர் மேல படாம இருக்கிறதுக்கு பேர் மட்டும் மடி இல்லை, மனசாலையும் எதையும் தொடாம இருக்கிறதுக்கு தான் மடின்னு பேர். மனசால ஊர்ல உள்ள விழுப்பெல்லாம் தொட்டுட்டு மேலப்படாம மட்டும் இருக்கிறதுனால என்ன மடி? அது மாதிரி மௌன விரதம் அப்படின்னு சொல்லிட்டா வாயை மட்டும் மூட்டுட்டு பாக்கி எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா என்னது? பேசாம இருக்கு இருந்துட முடியுமா? உபவாசம் இருக்க முடியுமா? ஒரு அப்பா சிரார்த்தத்துக்கு கூட உபவாசம் இருக்க முடியல. ஒரு 12 மணிக்கு சாப்பிட போறோம். வாத்தியாரு அந்த காலத்துல எல்லாம் இலையில உட்கார்ந்துக்கிறதுக்கே 1 மணி ஆகும். 3 மணிக்கு தான் உத்தராபோஷணம் போடணும் சாஸ்திரப்படி. நாம அதெல்லாம் பண்ணுறது 11:30 மணிக்கு மேலதான் எண்ணெயே கொடுக்கணும். இன்னைக்கு 11:30 மணிக்குள்ள பாத்திரத்தை அலம்பி வச்சாச்சு, அப்படி ஆயிடுறது சிரார்த்தம். அப்புறம் ராத்திரம் யதாட்சம் நபவதி ததா மௌனேன போக்தம் என்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ராத்திரி சாப்பாடு கிடையாது. அதனால நன்னா சாப்பிடுவோன்னு அவளை பார்த்து நாம எப்படி சொல்ல முடியும்? 2 ஒன்னாக்குறதுன்னு ஒண்ணு, 1 2ஆக்குறது, 2 1ஆக்குறதுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி. 1 2ஆக்குறது கீரையை வாங்கி கீரையை பெரிச்சு அதை கூட்டா பண்ணிட்டு தண்டை குழம்பா பண்றது. 2 1ஆக்குறது என்னன்னா கார்த்தால ராத்திரி சாப்பாட ஒரு வேலையா பண்றது. மத்தியானம் 3 மணிக்கு சாப்பிட்டோம்னா கார்த்தால நைட்டு 2யும் சேர்ந்து 1 ஆயிடும். இது
ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதை இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப புதுசா ரிசர்ச் அது ஒண்ணு வந்திருக்கு. 20 மணி நேரம் ஏதோ கேப்ல ஒரு ஃபாஸ்டிங் இருக்கணும், இன்டர்மீடியேட்டோ சொல்றா. நாங்கெல்லாம் அதுதானே சொன்னோம். பஞ்சமேகன் ஷஷ்டேவா சாகம் பச்சதி ஸ்வேகிரிகே. 2 மணி அல்லது 3 மணி வாக்குல தான் சாப்பிடும். 2 மணி சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். கார்த்தாலையும் ஃபாஸ்டிங், நைட்டும் ஃபாஸ்டிங். அப்படின்னா உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். அபூர்வமா ஒரு ரிசர்ச், அதுக்கு நோபல் பரிசு வேற கொடுத்துருக்கா சமீபத்துல. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஜப்பான்காரர் ஒருத்தருக்கு இந்த ஃபாஸ்டிங்னால என்ன அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த உபவாசம், தியானம், பிரம்மச்சரியம் இதெல்லாமே வேண்டாம், நேர்மையா இருக்கிறது முடியுமா? ஏதாவது ஒரு காலத்துல நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னது போக அப்புறம் நேர்மை போய் உழைச்சு சம்பாதிக்கணும்னு ஆச்சு. இப்போ உழைப்பும் போய் சம்பாதிக்கணுங்கிறது ஆயிடுச்சு ஜனங்கள்கிட்ட. எப்பயாவது பண்ணி சம்பாதிச்சா தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு வாழ்க்கையில அடிப்படையிலேயே பொருளாதாரத்துல வீக்கா உள்ளவா, இந்த சாஸ்திரங்கள்லாம் தெரியாதவா, இந்த சம்பிரதாயங்கள்லாம் தெரியாதவா ஒரு முன்னேற்றத்தை அடையணுங்கிறதுக்காக ஒரு குறுக்கு வழியில போனா எப்படியுமே போகக்கூடாது. அதை கூட நாம ஒரு நியாயப்படுத்தலாம். நன்னா படிச்சு ஊர் முழுக்க நான் உனக்கு உபதேசம் பண்றேங்கிறவன் முழுக்க மனசாட்சியை புதைச்சி வச்சுட்டு அதர்மத்துக்கு போறான். இந்த விதுர நீதியில முதல் நீதியே விதுரர் என்ன சொல்றாருன்னா, எவன் பணத்துக்காக ஞானத்தை விலை பேசாம இருக்கானோ அவன் தான் பண்டிதன். பணத்துக்காக ஞானத்தை விலை பேசக்கூடாது. நீங்க 5 ரூபா கொடுக்குறேங்கிறதுக்காக தர்மத்தை நான் மாத்தி சொல்ல முடியுமா? சம்பிரதாயத்தை மாத்தி சொல்ல முடியுமா? சத்தியத்தை மாத்தி சொல்லலாமா? அது நியாயமா? அது நான் தான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல ஒரு 50 வருஷம் முன்னாடி இந்த இடத்துல எல்லாம் வீடு கட்டி வந்தா, ஒரு 25 வருஷம் முன்னாடி பீக்குல இருந்து இப்ப எப்படி இருக்குன்னா அடுத்த வாரிசுக்கு இடம் கிடையாது, வாரிசு கிடையாது. பெரும்பாலான ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா இதெல்லாம் சொத்தெல்லாம் என்ன ஆகுதுன்னு தெரியாது. குழந்தை எல்லாம் ஃபாரின் போயிட்டா அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல, இந்த சொத்தை என்ன பண்ண போறோம்னு தெரியல. அப்படிங்கிறதே நமக்கே ஒரு வெற்றிடமா இருக்கோன வாழ்க்கை. இப்படிதான ஹிஸ்டரி முழுக்க இருந்தது. ஒரு வேகமா இருக்கிற காலத்தெல்லாம் உலகத்தை முழுக்க வளைச்சு போட்டுட்டு அப்புறம் அப்படியே வெற்றிடமா இருக்கும். இது ஒரு தற்காலிகமான ஒரு சுகத்துக்காக ஒருத்தன் நேர்மையை இழப்பான வாழ்க்கையில. பாரத சாவித்திரி சொல்றதே அதே அதான, நசாத்து காமான் நபயான் நலோகாத் தர்மம் தியஜே ஜீவிதஸ்யாபி ஹேதோஹோ நித்யோ தர்மஹ சுக துக்கே த்வநித்யே ஜீவோ நித்யோ ஹேதுரஸ்ய த்வநித்யஹ. காமத்துக்காகவோ லோபித்தனத்துக்காகவோ பயத்துக்காகவோ ஒருத்தன் தர்மத்தை விடக்கூடாது. காரணம் தர்மோ நித்யா, தர்மமானது நித்தியமானது. சுகதுக்கேபி அனித்தியம். உன்னோட சுகதுக்கம்ங்கிறது நித்தியமானது இல்லை. இன்னைக்கு சுகம்ங்கிறதே நாளைக்கு துக்கமா இருக்கும், இன்னைக்கு துக்கம்ங்கிறதே நாளைக்கு சுகமா மாறிடும். ஜீவோ நித்யா, ஜீவன் நித்தியமானது. கேதுன்னா சரீரம், இங்க சரீரம் அனித்தியம். அடுத்த ஜென்மாவில் இந்த தர்மம் உன்னோட டிரான்சாக்சன் ஆகும், இந்த சரீரம் டிரான்ஸ்பர் ஆகாது. அப்ப அதர்மத்தை ஒருத்தர் பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியவே முடியாது. அப்ப ஜனங்களுக்கு சுலபமான வழி என்ன அப்படின்னு அவர் யோஜனை பண்றதே தான் பக்தி மார்க்கத்தை காண்பிக்கிறார். நாரதர் உபதேசம் பண்ணி கேவலம் பகவத் குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் பிராரிப்சு அப்படின்னு பகவத் குணத்தை மட்டும் வர்ணிக்கிற மாதிரி ஒரு புராணம் பண்ணணும். அப்படின்னு என்னத்தினால அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு சத்சங்கம், நல்லவர்களுடைய சேர்க்கை, அந்த சேர்க்கையினால ஏற்படக்கூடிய பகவத் குண கதா சிரவணம்,
நல்லவர்களோட சேர்க்கையால பல நல்லது ஏற்படும். நாம யாரோட சேரணும் அப்படின்னா மகதனுகமலப்யா பக்தி தேவாத்திர சாத்தியா அப்படின்னு கபிலோபதேசத்துல சொல்றார். எந்த மகான்கள் பின்னாடி நாம போனா நமக்கு பக்தி வருமோ அந்த மகான்கள் பின்னாடி போகணும். சில மகான்கள் யோகா சொல்லிக் கொடுப்பா, சில மகான்கள் வேதாந்த உபதேசம் பண்ணுவா, சில மகான்கள் வைராக்கியத்தை உபதேசம் பண்ணுவா, எல்லாமே உண்டு உலகத்துல. ஆனா எந்த மகான் பின்னாடி நாம போனா பக்தி வருமோ, ஏன் அப்படின்னு சொன்னா மற்ற எதையும் நாம பின்தொடர முடியலங்கிறது தானே பிரச்சனை. அதான சொன்னேன், ஒரு தியானம் பண்ண முடியுமா, ஒரு மௌனவர்த்தம் இருக்க முடியுமா, ஒரு உபவாசம் இருக்க முடியுமா, ஸ்ரௌதஸ்மார்த்த கர்மாக்களை நம்மளால பண்ண முடியறதா, சந்தியாவந்தனம் கூட நம்மளால காலத்துல பண்ண முடியல, பண்ணவே முடியல. அப்படியே பண்ணாலும் காலத்துல பண்ண முடியல. அப்படிங்கிறத நாம என்ன பண்ணினா கரையேறுவோம் நாம அப்படிங்கிற யோஜனை வரும்போது இந்த கதாசிரவணத்தினால வரக்கூடிய பக்தியானது நம்மளை கரையேற்றும். இந்த பக்தி வரணுங்கிறது மட்டும் விஷயம் இல்லை, இந்த பக்தி கரையேற்றுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு பகவான் வாக்குனால இதே பாகவதத்திலேயே பதில் சொல்றான். மம குணகண லீலா கர்ணனை கீர்த்தனாத்யை மயிசுரசரிதோக பிரக்ய சித்தானுவிருத்தி பவதி பரம பக்தி சாஹி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி மம குணகண லீலா கர்ணனீஹி கீர்த்தனாத்யைஹி. இது பக்திய எப்படி கொடுக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பக்தியை கொடுத்து பரம பக்தியில, சாதன பக்தியிலிருந்து பரபக்தியில நம்மளை கொண்டு விடும் அப்படின்னு சொன்ன பிரகாரம் இந்த பாகவதத்துல பகவத் குணத்தை விஸ்தாரமாக சொல்றார். அதுலயும் தசமஸ்கந்தம் இருக்கு பாருங்க, அது ஆசிரியம், அதுதான் பழம். ஒரு நர்சரியில போய் அல்போன்சா மாம்பழம் காய்க்கிற செடி வேணும் அப்படின்னு சொன்னா ஒட்ட அளவு உள்ள செடியை 1000 ரூபாய். அந்த செடியை வாங்கின்னு வீட்டுல வச்சு அதை கண்ணுங்க எடுத்துமா காப்பாற்றுறோம். நம்ம வயசான தாத்தா பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா என்னடா செடி அப்படின்னா மாஞ்செடின்னு தான் சொல்லுவோம். நாம என்ன விலைன்னா 1000 ரூபாய். என்னடா ஒரு தரைக்கு கூட பல்லு தேய்க்கிறதுக்கு இந்த குச்சி இல்லை, அதுல மாங்குச்சினால பல்லு தேய்ப்பாங்க. மாங்குச்சினால பல்லு தேய்க்கிறது அவங்க விசேஷம். இலை மாங்குச்சியால பல்லு தேய்க்கிறது அவங்க விசேஷம். ஒரு தடவைக்கு கூட பல்லு தேய்க்கிறதுக்கு இல்லை, இதப்பே 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினியா அப்படின்னு கேட்டா அவளுக்கு புரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செடியை நாம வளர்க்கிறது, போஷணம் பண்றது எதற்குன்னா இந்த பழத்தை. அது மாதிரி இந்த பாகவதம் அப்படிங்கிற இந்த புராணத்துல பிரதம, துவிதீய, திருத்தீய, சதுர்த்த ஸ்கந்தங்கள் எல்லாம் கேட்கறது எதற்கு அப்படின்னா இந்த 10வது ஸ்கந்தத்துல நமக்கு தத்பர வரணும் அப்படின்னு 9 பார்ட் கதையை சொல்லி முடிச்ச உடனே கிருஷ்ணன் கதையை சொல்லாம சுருக்கமா முடிச்சுட்டார் அப்படின்னு உடனே ராஜா தவிச்சு போறோம். நீங்க சுருக்கமா சொல்லக்கூடாது, விஸ்தாரமா சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா இது எங்க குடும்பத்து சரித்திரத்தோட சம்பந்தப்பட்டதும் இல்லை, எங்க கோபாலனோட கதை. திரௌண்யஸ்திர விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோப குக்ஷிங்கத ஆத்த சக்ரஹ மாதுஷ்ச மே யஸ்ஸரணங்கதாயாஹ ரோஹிண்யாஸ்தனய ப்ரோக்தஹ ராமஸ் சங்கர்ஷணஸ்த்வயா தேவக்யா கர்ப்பசம்பந்தஹ குதோ தேகாந்தரம் வினா.
இது எங்க குடும்பத்து கதை. பகவான் எப்படி ரட்சிச்சிருக்கான் அப்படின்னா, திரௌண்யஸ்திர விப்ருஷ்டம் இதம் மதங்கம். இதம் இதம் இந்தங்களாம், இந்த சரீரங்களா. பொதுவா சரீரத்தின் பால் உள்ள அபிமானம் நமக்கு மாறணுங்கிறதுக்கு தான் ஆன்மீகத்துக்கு வரதே. இந்த 9 ஸ்கந்த சரித்திரத்தை கேட்டும் சரீரம் அனித்தியம், அது அழியக்கூடியது அப்படிங்கிற ஞானம் இந்த பரீட்சத்துக்கு வரலையா? என்னோட உடம்பு அப்படின்னு சொல்றானே, அப்படி சொல்லலாமா அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ற ஸ்ரீதர சுவாமிகள் சொல்றா, இந்த உடம்பின் பேர்ல அபிமானம் இருக்கக்கூடாது, ஆனா அபிமானம் இருக்கலாம். எப்ப அபிமானம் இருக்கக்கூடாது, எப்ப அபிமானம் இருக்கலாம்? புலன்களால் சௌக்கியத்தை அனுபவிக்கிற சமயத்துல அபிமானம் இருக்கக்கூடாது. அபிமானம் இருக்கக்கூடாது. பகவத் கைங்கரிய சமயத்துல அபிமானம் இருக்கலாம். நன்னா சாப்பிட்றேன், நன்னா தூங்குறேன், குழந்தை பெற்றுக்கிறேன், சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத நினைச்ச அபிமானம் இருக்கக்கூடாது. நான் ரத்னகிரீஸ்வரருக்கு போறேன், பிரதட்சிணம் பண்றேன், தரிசனம் பண்றேன், பகவானுடைய கிருபை அப்படிங்கிறத நமக்கு அபிமானம் இருக்கலாம். இந்த உடம்பு எத்தனை பேருக்கு உடம்பு சொன்னத்தை கேட்காத நிலை அடையறது? எத்தனை பேர் கடைசி மூச்சு பரியந்தம் சொன்னத்தை கேட்கிற நிலையோட இருந்தவா இருந்திருக்கா? இது நம்ம சாமர்த்தியத்தினால இல்லையே. எத்தனையோ பேர், நான் கூட எக்ஸசைஸ் பண்ணியோ, அதெல்லாம் அவசியம்தான், அதுக்காக வேண்டாம்னு சொல்லல. ஆனா சில பேருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, அந்த எக்ஸசைஸ் பண்ணவா, அந்த இது பண்ணவா, அவ எல்லாமே உடம்பு நாசமா போனவாள்லாம் இருக்கா. இது எதுவுமே இப்ப எங்க சம்பந்தி ஒருத்தர் இருக்கா, வெங்கட்ராம சாட்சின்னு பேர், எங்க அக்காவோட மாமனார். 104 வயசு, 104 வயசு இப்ப இருக்கா. க்ஷேமமா. அவ அண்ணா 107 வயசு இருந்தார், அத்தியனவாத்தியார் அவர், நாச்சாமி தீட்சிதர். நார்மலா நம்ம நாட்டில் சாப்பிட்ற மாதிரி கார்த்தால பெத்த குழம்பு, காய் சாப்பாடு, ராத்திரி சாய் சாப்பாடு, இதான் வாழ்க்கை மெனுவே. இந்த மாதிரி பட்சணங்கள்லாம் பண்ண சாப்பிடுவா, ஆகாரம் சாப்பிடுவா. ஒரு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. நித்தியப்படி கார்த்தால ஆனா 5:30 மணி 6 மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணி, சந்தியாந்தனம் பண்ணி, பிரம்மயஜ்யம் பண்ணி, வேதம் பிரம்மயஜ்ய தர்ப்பணம் மட்டும் இல்லை, பிரம்மயஜ்யமாவே வேதத்தை சொல்லி, அப்புறம் விசேஷமா சிவ பூஜை பண்ணி, அவா கையாலேயே புஷ்பம் எடுத்து சந்தனம் அரைச்சி சிவ பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மத்தியான வேலையில கொஞ்சம் வெயில்ல உட்கார்ந்து கண்ணாடி போடாம பேப்பர் படிக்கிறது. கண்ணாடி போட்டுக்கவே மாட்டார், கண்ணாடி தேவையில்லை. அவர் என்ன எக்ஸசைஸ் பண்ணாரா, டாக்டர்கிட்ட போனாரா, யோகா பண்ணாரா? இதெல்லாம் நம்ம ஒரு காரணமா சொல்றோம். உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், ஆரோக்கியத்தை கெடுத்துக்க கூடாதுங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். நாம பண்ற ஆகாரத்துல தப்பு இருக்குங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆயுஷ் நம்ம கையில கிடையாது. இருக்கிற பர்யந்தம் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம். அது நம்ம ஜாக்கிரதையா இருந்தா இருந்துக்க முடியும். பகவத் குணத்துக்கு, பகவத் கைங்கரியத்துக்கு, பக்தி பண்றதுக்கு உடம்பு அனுகூலமா இருந்ததுன்னா இந்த உடம்ப நினைச்சு சந்தோஷம் தானே படணும். நம்ம கதை கேட்கிறோம், கதை சொல்றோம், இதெல்லாம் நமக்கு பகவான் பண்ணின கிஃப்ட் ஆச்சு. முடியாம என்னால எங்கேயுமே டிராவல்லாம் பண்ண முடியல, என்னால எங்கேயுமே மூவ் பண்ண முடியல, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்திரியா உட்கார்ந்து இருக்காம நம்மளால பகவான் இதெல்லாம் செய்ய விடுறான். அப்ப நாம இந்த கடைசியில ஒரு 2 மாசம் முன்னாடி அண்ணா சொல்றார், என்னை கூப்பிட்டு, எனக்கு எல்லாரும் வயசாயிடுதுன்னு சொல்றா, ஓய்வு எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்றா. ஆனா எனக்கு அப்படி தோணல தாமோதரான்னு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா,
அண்ணா கையை பிடிச்சுதான் உள்ள அழிச்சுன்னு போறோம். பரனூர்ல பூஜை முடிச்சுன்னு போறதே, நான் நிலப்படி ஏறுறதுக்கு கூட கொஞ்சம் கையை பிடிச்சிக்க வேண்டி இருக்கு. அப்ப கையை பிடிச்சிருந்தேன்னா அதுக்கு சொல்றாரு, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றா. ஆனா எனக்கு நான் ஏகாதசி பூஜை துவாதசி பிரபோதனம் டோலோத்சவம் இதெல்லாம் பண்றது எனக்கு வயசான மாதிரி 88 வயசுல சொல்றாரு. வயசான மாதிரி தெரியுது எனக்கு அப்படிங்கிறார். அது ஒரு அப்படி இருந்து பார்த்தவாளுக்கு தான் புரியுமே. அப்படி இல்லை. அப்படி இருந்தா என்ன நஷ்டம்னா, இப்படி இருந்தா என்ன லாபம் அது சொல்லுங்க போதும். புனச்சரித சர்வனான்னு தின்னுட்டு தூங்கின்னு டிவி பார்த்துன்னு மேல மேல துக்கௌஷதம் ததபி துக்கம்னா 2 விஷயமும் பிரகலாதன் சொல்றான். இந்த துக்கத்துக்கு என்ன மருந்து எடுத்துக்கிறோமோ அதுவே துக்கத்தை கொடுக்கறதா இருக்கு நமக்கு. வியாதிக்கு என்ன, இப்ப அலோபதி மாதிரிதான், வியாதிக்கு என்ன மருந்து எடுத்துக்கிறோமோ அதுவே இன்னொரு வியாதியை கிரியேட் பண்ணி விட்டுறது. அது மாதிரி துக்க நிவர்த்திக்காக நாம பண்ற காரியங்கள்லாம் இன்னொரு துக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்ப எது சுகம் அப்படின்னு சொல்லிட்டா, நம்மளுடைய சிஸ்டமான பெரியோர்கள் காமிச்ச வாழ்க்கை தான் சுகம். அதுக்கு அனுகூலமா இந்த உடம்பு இருந்ததுன்னா சந்தோஷம் தான் படணும். அதனால மதங்கம். இத பகவான் காப்பாற்றினதே உங்க மூலமா கதை கேட்கணுங்கிறதுக்காக. சந்தான பீஜம் குரு பாண்டவானா, குருவம்சம் பாண்டு வம்சம், இந்த 2க்கும் ஒரே ஒரு விதை நான் மட்டும்தான். நான் அழிஞ்சு போயிடுதுன்னா அந்த வம்சமே அழிஞ்சு போயிடுது. அப்படிங்கிறத என்னை காப்பாத்துறான். எப்படி காப்பாத்தினான்? ஜுகோப குக்ஷிங்கத ஆத்த சக்கரஹா. எங்க அம்மா போய் சரணம் அடைஞ்சா உத்தரகுமாரி, அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரம் தன் வயத்துல வந்து எரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னை காப்பாத்தணுங்கிறத காட்டிலும் தன் குழந்தைய காப்பாத்தணும்னு பகவான சரணம் அடைஞ்சா. பகவான் அங்குஷ்ட மாத்திரம் கட்டவரல் பிரமாணம் உருவத்தை எடுத்துட்டு உத்தரகுமாரியினுடைய வயத்துக்குள்ள போறான். கிருஷ்ணாவதார ராமாவதார காலத்துல கூட பகவானுக்கு கர்ப்பவாசம் கிடையாதுன்னு எந்த புராணங்கள்லாம் சொல்றதோ அந்த பகவான் பக்தானுகிரகார்த்தம் கர்ப்பவாசம் இருந்தான். அந்த கர்ப்பத்துக்குள்ள போய் வாசம் பண்றான் பகவான். ஒரிஜினலா அவதார காலத்துல வாசம் கிடையாது. இந்த பரீட்சத்தை காப்பாற்றுறதுக்காக வாசம் பகவான் போய் இருக்கான். வாசம்னா இந்த கர்ப்பத்துக்குள்ள போறான். போய் ஆத்த சக்கரஹா, சுதர்சன சக்கரத்தினால ரட்சிச்சான்னா. ஒரிஜினலா பகவான் ரட்சிச்சது எதனாலன்னா கதையினால். அஸ்திர தேஜஸ்வ கதையா. ஏன்னா இந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து ஏற்கனவே பஞ்சபாண்டவர்களுக்கு ரட்சையா பண்ணிட்டான் பகவான். ஏன்னா இவர் உள்ள போயிருக்கிற சமயத்துல அது வெளியில வந்து பஞ்சபாண்டவர்களை. நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, இந்த இதிகாச புராணங்கள்லாம் நன்கு தெரிஞ்சவா நம்ம தேசத்தை ஆள்றாங்கிறது பெருமை நமக்கு. அதனால இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹிஸ்டரி எப்படி இருந்தது அப்படிங்கிறது புரிஞ்சிருந்தானே. இப்ப இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள இந்தியா முழுக்க சுதர்சன சக்கர வியூகம் இருந்ததுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு தேவை. இது அம்பரீஷ சரித்திரத்திலேயே சொல்றார். நீங்க தானே சக்கரத்தை விட்டேன்னு. நான் விட வேண்டாம்னா பகவான். ஒரு ஆபத்துன்னு வந்தா அதுவே கிளம்பி போயிடுங்க. ஒரு ஆபத்துன்னு வந்ததுன்னா அதுவே கிளம்பி போயிடும். நான் அதை ஏவனம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு பகவானே சொல்றான். அந்த சிஸ்டத்துலதான் இதுவே சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது. அத பகவான் வெளியில ரட்சைக்கு வச்சுட்டு உள்ள போய் காப்பாற்றும் போது கதையினால காப்பாத்தினான்னு இருக்கு. இந்த இடத்துல குச்சிங்கத்தை ஆட்ட சக்கரஹா, சக்கரத்தினால என்னை காப்பாத்தினான்னு பரீட்சித்து சொல்றான். பரீட்சித்து நேர பார்த்தவன் சுகாச்சாரி வியாசர் பகவானோட அவதாரம். அவர் கதையால காப்பாத்தினாங்கிறார், பரீட்சித்து சக்கரத்தினால காப்பாத்தினான்கிறார். எது உண்மைன்னா வியாசர் சொல்றதுதான் உண்மை. பரீட்சித்து ஏன் அப்புறம் சொன்னான்னா அது குழந்தையாதானே வருமா. அந்த கதைய பகவான் பேர் உள்ள அப்படி சுத்தர வேகத்துக்கு அது சக்கரம் மாதிரி இருந்தது. இந்த காலத்துல கார்த்திகை பையன்னு விடுவா. நான் பார்த்திருக்கேன்ல கிராமங்கள்ல கார்த்திகை மாசத்துல கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை பையன்னு சுத்துவா. அது ஒரு
விசேஷ மேனுஃபேக்சரர். கல்யாண முருங்கையோட அந்த கறி, உப்பு, விசேஷமான உப்பு, இன்னும் சில கறித்தூள் இதெல்லாம் சேர்ந்து சாணி பையில வச்சுட்டு மேல ஒரு நெருப்பை வச்சுட்டு இப்படி சுத்த ஆரம்பிச்சோம்னா அந்த தூள் பறந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஜுவாலையா இருக்கும். பார்க்கிற இடங்கள் முழுக்க ஒரு 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 மணி நேரம் சுத்தலாம். அது மாதிரி வருவது அதில் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுவோம் கிராமத்துல விளையாடுற காலத்துல. இப்ப அதெல்லாம் கிடையாது. அந்த கார்த்திகை பை சுத்தரத்தே அது ஒண்ணுதான். சுத்தர வேகத்துக்கு பார்த்தா அது சக்கரம் மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த பகவான் கதையை சுத்தின வேகத்துக்கு சக்கரம் மாதிரி இருந்ததே தவிர சக்கரத்தை பகவான் எடுத்துன்னு போகல. என்ன ரட்சிச்சதே உங்க வாக்குனால பாகவதம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பகவான் பண்ண அந்த சரித்திரத்தை எல்லாம் விஸ்தாரமா சொல்லணும். ரோஹிண்யாஸ்தனய புரோக்தா ராம சங்கர்ஷணஸ்த்வயா தேவக்யா கர்ப்ப சம்பந்தஹ குதோ தேஹாந்தரம் வினா. இது ஒரு இத்தனை விவகாரம், இத்தனை விளையாட்டு எந்த அவதாரத்திலுமே கிடையாது. ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்துன்னு பின்னாடி ஆண்டாள் பாடுறாலும் இதுல கவனிச்சோம்னா கர்ப்பம் தேவகியோடது, வளர்ப்பு யசோதையோடது. கர்ப்பம் தேவகியோடது, ஜனனம் ரோஹிணியோடது. இது என்ன இத்தனை ஆச்சரியங்கள்லாம் இந்த அவதாரத்துல, இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு இவன் கேட்ட அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு ஏவம் நிசம்ய பிருகுநந்தன சாதுவாதம் வையாசகிஸ்ஸ பகவான் அத விஷ்ணுராதம் பிரத்யட்ச கிருஷ்ண சரிதம் கலிகல்மஷக்னம் யாஹர்த்துமாரபத பாகவத பிரதானஹ. பிருகுநந்தன சாதுவாதம் அப்படி இருக்கணும். கதை கேட்கிறவா இருக்கா பாருங்க. நான் என்ன சொல்ற விஷயத்துக்கு ஆமா அப்படிதான் அப்படிதான் அப்படின்னு வாயாலையும் கண்ணாலையும் தலையாலையும் ரசிச்சு கதை கேட்டா எனக்கும் புங்கானுபுங்கமா இருக்கும். அந்த இடத்தை தாண்ட முடியாது. சில பேரை கவனிச்செல்லாம் இப்படியே இருப்பா. அவ முழிச்சுன்னு இருக்காளா, தூங்குறாளா, ரசிக்கிறானா, ரசிக்கலையா, நம்மளால இதுவே பண்ண முடியாது. குடிச்சு வச்ச பொம்மை மாதிரி இருப்பான். இது போறாதுன்னு அப்பப்ப கடிகாரத்தை வேற பார்ப்பா. ஸ்ரோதா அப்படின்னு பேரு. இந்த கதை கேட்கிறவாளுக்கு ஸ்ரோதா அப்படின்னு பேரு. நல்ல ஸ்ரோதாவா இருக்கணும். அதுல ரகாரம் போயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸ்ரோதாவா இல்ல சோதாவா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கதை கேட்கிறவா ஏண்டாப்பா கதை சொல்ல வந்தோம்னு ஆயிடும் நமக்கு. அது எத்தனை பேர் இருக்காங்கிறது விஷயம் இல்லை. இங்க எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா நிறைய பேர் பார்க்கறது, நிறைய பேர் கேட்கறது, அதனால அதோட மதிப்புங்கிறா. அதுல ஒத்துக்கவே மாட்டேன். மதிப்பு தெரிஞ்சு மதிக்கிறவா தான் மதிப்பு. மதிப்பு தெரிஞ்சு மதிப்பு, அதனுடைய வேல்யூ தெரிஞ்சு மதிக்கிறது. வேல்யூ தெரியாம கோடி கும்பலோட கும்பலா கொத்தினா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உன்னோட மனசானது நன்கு விவசாயம் பண்ணப்பட்டதா இருக்கு. தவ ராஜரிஷி சத்தமாங்கிறார். இந்த பரீட்சித்தை கொண்டாட வேண்டிய அவசியம் சுகருக்கு கிடையவே கிடையாது. என்ன கதையை கவனிச்சு கேட்கணும். இவன் என்ன சம்பாவனை பண்ண போறானா இல்ல சம்பாவனைக்காக தான் அவர் கதைக்கு வந்தாரா? ரெண்டுமே கிடையாது. பின்ன கதை கேட்கிறான் அப்படி இருக்கணுங்கிறதுக்கா. வாசுதேவ கதாயாந்தே எஜ்ஜாதா நைஷ்டிகி ரதி. இந்த ஜலத்துல அப்படி துள்ளி குதிச்சு விளையாடுற அந்த மீன் இருக்கு பாருங்க, அதை எடுத்து இப்படி கரையில போட்டா துடிக்கும். அது மாதிரி பகவத் சம்பந்தத்துல உள்ளவாள் எடுத்து பகவத் சம்பந்தம் இல்லாம வெளியில போட்டுட்டா தவிச்சு விடுவான். பஜனை என்ன, பூஜை என்ன, பாராயணம் என்ன, சத்சங்கம் என்ன, கதாசிரவணம் என்ன, மகானுடைய சந்தர்சனம் என்ன, உற்சவம் என்ன, உபசாரம் என்ன, இது மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்கிறதே அது இல்லாம எடுத்து வெளியில போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க தவிச்சு விடுவான். அந்த மாதிரி ஒரு நைஷ்டிகி ரதியா இருக்கு உனக்கு. இந்த கதையோட மகிமை என்ன தெரியுமா? வாசுதேவ கதா பிரஸ்னஹ
புருஷான் ஸ்திரீன் புனாதிஹி வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ரீணி தத்பாத சலிலம் யதா. இது நீ கேட்ட கேள்வி இருக்கு பாரு, பிரஸ்னஹான்னா கேள்வி. இந்த கதை பகவானுடைய கதை இருக்கே, புருஷானு ஸ்திரீ புனாதிஹி, உலகத்துல உள்ள அத்தனை பேரையும் சுத்தம் பண்ணக்கூடியது. சுத்தம்னா சித்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. இது 3 பேருக்கும் பலனை கொடுக்கும். வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ரீணி, கதை சொல்றவா, கதை கேட்கிறவா, கதை ஏற்பாடு பண்றவாங்கிறது பிருச்சகம். ஸ்ரோத்ரீணின்னா கேட்கிறவா, கேட்கிறவாளுக்குள்ளேயே இன்க்ளூடிங் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்றவாள். உட்கார்ந்து தானே இருக்காவா அப்படின்னா அப்படி சொல்லலைங்க. ஏன் அப்படின்னா நீங்க கேட்கிற மாதிரி அவளால கேட்க முடியாது. ஒருத்தர் கதை ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசிகாலா உள்ளவா ஒரு கமிட்மெண்ட் கிடையாது, அவளுக்கு ஒரு நிர்பந்தம் கிடையாது, ஒரு டென்ஷன் கிடையாது, ஃப்ரீயா கதை கேட்கலாம். அவளுக்கு அப்படி இல்லை, எல்லாம் கரெக்டா இருக்கா, ப்ரோக்ராம் கரெக்டா நான் டயத்துக்கு வரேன்னா டயத்துக்கு போறேன்னா, ஜனங்களுக்கு ஒன்றும் ஹிம்சை இல்லாம இருக்கா, மைக்கு வேலை செய்யறதா, லைவ் கரெக்டா போறதா, எத்தனை செக் பண்ணணும், முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் சரி பண்ணணும், முன்னாடி பின்னாடி ஏற்பாடு இருக்கு, முன்னாடி எனக்கு என்ன கிட்ட சொல்லி பிக்ஸ் பண்றது, பின்னாடி இதெல்லாம் முடிஞ்ச உடனே எத்தனையோ நிர்பந்தங்கள் உண்டு. அதனால 1000 பேர் கதை கேட்கறதுக்கு 2 பேர் ஏற்பாடு பண்ணினாலும் அந்த 2 பேரை ஒரு கிளாஸா பிரிச்சுட்டார் சுகாச்சாரியா. 3 கிளாஸா பண்ணிட்டார். வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ரீணி தத்பாத சலிலம் யதா. கங்கையில போய் குளிச்சாலும் புண்ணியம், கங்கை ஜலத்தை கொண்டு வந்தாலும் புண்ணியம், கொண்டு வந்து கொடுத்தாலும். ஒரு காலத்துல கங்கைக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்க, போறவாளுக்கு என்ன பண்ணுவா, தட்சிணை கொடுப்பா. திருப்பதி போனா அந்த காலத்துல எல்லாம் இந்த உண்டியல்ல போடுங்கோ அப்படின்னு நம்ம கொடுக்குறோமோ, ரொம்ப முடியாதவா அது மாதிரி பண்ணுவா. எல்லாராலையும் திருப்பதி போக முடியாது ஒரு காலத்துல எல்லாம் அப்படிங்கிறது. அது மாதிரி கங்கைக்கு போறதா இருந்தா பணம் கொடுத்து அனுப்பிச்சு வைப்பா. இன்னைக்குமே இந்த தமிழ்நாட்டை தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் மத்திய பிரதேசத்துக்கு மேல உள்ள பெல்ட் முழுக்க எலெக்ஷன் சமயத்துல பெரும்பாலான ஜனங்களுக்கு அவ கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமோ, மறைமுகமா பிரச்சாரத்துல சொல்ல மாட்டா, உங்க எல்லாருக்கும் நான் சார்தாம் யாத்திரைக்கு டிக்கெட் வாங்கி தரேன், எனக்கு ஓட்டு போடுங்க. அப்படி வரவாதா ராமேஸ்வரத்துக்கு, எங்கிட்டயே சொல்லியிருக்காவா, சார்தாம் யாத்திரைக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டா மகிழ்ந்து போயிடுமா அந்த ஜனங்கள். சார்தாம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றோம். ஒரிஜினலா சார்தாம் அப்படிங்கிறது தனுஷ்கோடி, காசி, பூரி ஜெகநாதம் துவாரகை, அல்லது பத்ரிநாத் கேதார்நாத், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுல ரொம்ப முக்கியங்கிறது 2 தான், காசி தனுஷ்கோடி தான். நமக்கு காசி மாதிரி அவளுக்கு ராமேஸ்வரம், நார்த் இந்தியாக்காரால் அவளுக்கு டிக்கெட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புவான். அவனுக்கு புண்ணியம் அது, அவன் ஓட்டுக்காக செய்யட்டும். ஓட்டுக்காக எத்தனையோ ஃப்ராடு பண்றதே ஒரு புண்ணியத்தை பண்ணி ஓட்டு வாங்குறது தப்பு கிடையாது. நான் உனக்கு யாத்திரைக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குறது தப்பே கிடையாது. சட்டப்படி வேணா தப்பா இருக்கலாம், சட்டப்படி பார்த்தா எத்தனையோ தப்பு இருக்கு, ஒரு தப்பு தான் இருக்காது. அதனால ஜனங்கள்கிட்ட அந்த அந்த ஒரு யாத்திரைக்கு நாம கொடுத்தாலும் அவளுக்கு எப்படி புண்ணியமோ அது மாதிரி 3 வகையா, போறவாளுக்கு புண்ணியம், இங்க உள்ள ஜலத்தை உபயோகிக்கிறவாளுக்கு புண்ணியம், போறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கிறவாளுக்கு புண்ணியம், கங்கைங்கிற மாதிரி இந்த பகவத் குணம்னு சொல்லி மேல கிருஷ்ணாவதார காரணத்தை சொன்னா. பூமி பாரம் தாங்க முடியாததுனால பிரம்மாவை போய் சரணம் அடைஞ்சது அப்படின்னு. இந்த பாரம்ங்கிறது என்னன்னா அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள். இது கொஞ்சம் உன்னிச்சு கேட்டா புரியும். பொதுவாய் வேதத்திலேந்து இந்த இதிகாசம் இருக்கு.
இந்த சரித்திரங்கள்லாம் வேதத்திலேருந்து வர்றது. வேதத்துல எப்படி இருக்குன்னா தத்துவங்களை சொன்னதோட சில கதைகளை சொல்றது. அதுல முக்கியமா தேவாசுரா சையத்தா ஆசன் அப்படிங்கும் வேதம். தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது அப்படின்னு வரும். அசுரர்கள் அப்படின்னு சொன்னா தீய சக்திகள் அப்படின்னு நாம சொல்றோமோ, அப்படி இல்லைங்க. அசுஷு அப்படின்னா புலன்கள். புலன்கள்ல ரமிக்கிறவர்களுக்கு அசுரர்கள். கண்ணு பார்க்கறது இந்த க்ஷணம் அது 1000 ரூபாயா இருந்தாலும் சரி, ரிலீஸ் ஆன அன்னைக்கே நான் படம் போய் பார்க்கிறேன்னு வெறி கொண்டு அலையறாமத்தில 5 நாள் வெயிட் பண்ணா 50 ரூபாய்க்கு பார்க்கலாம். அதே சினிமாவை ஒரு 5 நாள் 10 நாள் வெயிட் பண்ணா 50 ரூபா 100 ரூபாய்க்கு பார்க்கலாம்ங்கிற சினிமாவை வெறி பிடிச்சா மாதிரி இருக்கா பாருங்க. அந்த எந்த ஒரு விஷயத்தையும் உடனே நிறைவேற்றிக்கணுங்கிற வெறி உள்ளவனுக்கு அசுரன்னு பேர். அத புத்தியினால தவிர்க்கிறவனுக்கு தேவன்னு பேர். இப்ப என்ன ஒரு நிதானம். 1000 ரூபாய் இருந்தா ஒரு மாசத்துக்குள்ளதான பால் வாங்கலாம், ஒரு மாசத்துக்குள்ளதான அரிசியை வாங்கி போடலாம், ஒரு மாசத்துக்கான ஏதோ ஒரு காய்கறியை வாங்கலாம். இந்த நிதானத்தோட குடும்பத்துல பொறுப்பு இருந்து நடந்துக்கிறவனா இருந்துட்டாங்க, அவன் தேவன். அந்த பொறுப்பே இல்லாம நடந்துட்டான்னா அசுரன். இதான் வித்தியாசம். இந்த மாதிரி உள்ளவா இன்னைக்கு உலகத்துல இருக்காளா இல்லையா? இவர்களுக்குள்ளதான் யுத்தமே வரும். இவர்களுக்குள்ள எப்படி யுத்தம் வருதுன்னா, அசுரன் அவன் பாட்டுக்கு அவன் காரியத்தை பார்த்தானா நமக்கு பிரச்சனை கிடையாது. அவன் என்ன வந்து அவன் கட்சிக்கு இழுப்பான், அதுதான் பிரச்சனையே. நான் நல்லவனா இருக்கேன், நான் உன் பாதைக்கு நான் வரல, நீ வாழறத தப்பு ரைட்டுன்னு நான் சொல்லல. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து தொலைச்சுக்கோ, அது உன் தலையில இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில குறுக்கிடாது அப்படின்னா, என் வாழ்க்கையில வந்து குறுக்கிடாம அதுதான் பிரச்சனை. அப்ப நாம நேற்றுக்கே சொன்னேன், அப்பதான் இந்த சண்டையே வராது. அசுரர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அசுரர்களுடைய சுபாவமே என்னன்னா, இந்த தமிழ்ல ஒரு வச்சனம் கிராமத்துல விவசாயம் பண்றதே சொல்லுவார், நண்டு கொழுத்தா வலையில தங்காது. நண்டு நல்லா புஷ்டியாயிடுச்சு, அது நோஞ்சானா இருக்கிற அப்படின்னா சேஃபா இருக்கும் அதோட இடத்துக்குள்ள. நல்லா தின்னுட்டு திமுது வந்த உடனே தானா வெளியில வந்து மாட்டிக்கும். அது மாதிரி அதர்மத்தை பண்ணி பண்ணி பணம் பதவி புகழ் இந்த திமிரு வந்த உடனே பிரத்தியார ஹிம்சை பண்ணணும்னு தோணும். அப்பதான் பகவான் அவதாரம் பண்றான். இந்த தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் இந்த சண்டை உண்டு. வேத காலத்துல தேவதைகள் இருந்தது சொர்க்கம், அசுரர்கள் இருந்தது பாதாளம். இதிகாச காலத்துல தேவதைகள் இருந்தது அயோத்தி, அசுரர்கள் இருந்தது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா இருக்கே, ஸ்ரீலங்கான்னு இன்னைக்கு சொல்றமே தவிர அதுக்கு சிம்ஹலம்னு பேரு. இப்ப உள்ள தீவுக்கு சிம்ஹலம்னு தான் பேரு. ஒரிஜினல் ஸ்ரீலங்காவே வேற. அது 6 தீவுகள், அதெல்லாம் பேரு. அது 6 தீவுகளோட சேர்க்க சூரபத்மன் காலத்திலேருந்து அங்கதான் இருந்திருக்காங்க. இதிகாசம்னா ராமர் அயோத்தியில இருந்தார், ராவணன் ஸ்ரீலங்கால இருந்தான். கிருஷ்ணாவதார காலம் வரும்போது தேவதைகள் அசுரர்கள் ஒரே வீட்டுல, பாண்டவர்கள் தேவதைகள், கௌரவர்கள் அசுரர்கள் ஒரே வீட்டுல, சித்தப்பா புள்ள பெரியப்பா புள்ள. கவனிச்சு கேட்கணும். கிருதயுகத்துல வெவ்வேறு உலகத்துல, திரேதாயுகத்துல வெவ்வேறு நாட்டுல, துவாபர யுகத்துல வெவ்வேறு மனிதர்களா, கலியுகத்துல நம்ம ஒரே ஆள்கிட்ட 2 பேர். நம்ம கிட்டயே தேவனும் இருக்கான், நம்ம கிட்டயே அசுரனும் இருக்கான். இது மாதிரி ஒரு சுபாவம் தானே இந்த விஷயம். இத அசுரர்கள் என்ன பண்றார்கள், இந்த இன்னைக்கு புதுசா சிலதெல்லாம் இந்த அயோக்கியத்தனம் பண்றவன் கண்டுபிடிக்கிறான்னு உடனே புதுசா எதையுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மூலம் இதிகாச புராணத்துல இருக்கு.
எப்படி நாசம் பண்ணலாம் நாட்டை அப்படின்னு இந்த தேவதைகளுக்கு பலமே தர்மம் தான், நல்ல சுபாவம் தான் பலமே. அந்த நல்ல சுபாவத்தை நாசம் பண்ணணும். இதான் அடிப்படை. அயோக்கியர்களுடைய ஒரு சிந்தனை என்னன்னா, அவன் வாழ்க்கையில அவன் எதையோ பண்ணிட்டு போறான், அப்படியே வாழ்ந்துட்டு போறான்னு தோட விட மாட்டான். நல்லவர்கள் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைப்பான். நல்லவர்கள் வாழ்க்கையை மட்டும் இல்ல, உலகத்துல எது நல்லதோ அத்தனையும் நாசம் பண்ணிடுவான். அதுதான் இந்த பிரச்சனை. நல்ல ஜலம், நல்ல காத்து, நல்ல பூமி, நல்ல விவசாயம், நல்ல படிப்பு, நல்ல மருத்துவம், நல்ல ஆன்மீகம், அதை உட்பட நாசம் பண்ணிட்டு போயிடுவோம். இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனை அது உள்ள புகுந்து வரத்தே வந்த வழி தெரியாதபடிக்கு நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அசுரர்கள்லாம் ராஜ குடும்பத்துல பிறந்துட்டார்கள். ராஜாக்களுடைய மகன்களாக பிறந்து, எங்க துவாபர யுகத்திலேயே இப்படி சொன்னா நம்ம இப்ப என்னத்தை சொல்றது, பிறந்து ராஜ தர்மம் கெட்டு போச்சுன்னா சர்வதர்மம், 2 பேர் கெட்டு போனான்னா உலகமே நாசமா போயிடும். 2 பேருடைய தர்மம் கெட்டு போச்சுன்னா உலக தர்மமே கெட்டு போயிடும். ஒன்னு ராஜ தர்மம், இன்னொன்னு ஸ்திரீ தர்மம். இந்த 2ம் அடிப்படை. எப்படி விவசாயம் கெட்டு போச்சுன்னா, பூமி கெட்டு போச்சுன்னா விவசாயம் கெட்டு போயிடுமோ, அது மாதிரி ஸ்திரீ தர்மம் கெட்டு போச்சுன்னா சர்வ தர்மமும் கெட்டு போயிடும். இப்ப எல்லாரும் ஸ்திரீகள் பெண்கள் உரிமை சுதந்திரம் அப்படிலாம் பேசுறோம். நம்ம இதிகாச புராணங்கள் பெண்கள் சனாதன தர்மத்துல பெண் அடிமை, பெண் அடக்குமுறை அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுடா. அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லையே. நீனா சொன்னேன்னா, நீனா எதையா சொன்னா அதெல்லாம் உண்மைன்னு ஆயிடுமே. இன்னைக்கு பாக்குறோம் இவரு வேத காலத்துல எடுத்துப்பாரு. அதுதான் இந்த கேள்வி. வேதத்துல எங்கேயாவது சொல்லியிருக்காரு இல்ல, உயர்ந்த வேத காலத்துல வாழ்ந்த பெண்கள் யாராவது அடிமையா இருந்தேன்னு சொல்லியிருக்காரா? இதே தேசத்திலேயே மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடந்தா இல்லையா? மதுரையம்பதியில பாண்டிய ராஜாவோட பெண்ணான மீனாட்சி அப்பா இல்லைன்னு உடனே அந்த மீனாட்சிக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து அவளை ராணியா பட்டாபிஷேகம் பண்ணினதா இந்த தேசத்துல கதை இருக்கா இல்லையா? ராணி மங்கம்மாள் கதை இருக்கா இல்லையா? ஜான்சி ராணி கதை இருக்கா இல்லையா? நீ எத்தனை ஸ்திரீக்கள் தர்மத்தை சொல்லணும்? இந்த ராமாயணத்தை எடுத்திருந்தாலே தசரதனுக்கு தேரோட்டினால் கைகைங்கிறதுக்கு தானே 2 வரனே. யுத்தத்தில் அவள் தேரோட்டினாள் அப்படிங்கிறதுக்கு தானே 2 வரனே தசரதன் கொடுக்கிறான். ஒரு முக்கியமான கட்டத்தில் அவள் காப்பாற்றினாள். அப்ப தேரோட்ட கூடாது, பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லியிருப்பாள் அந்த காலத்துல. எப்ப எது தேவையோ அப்ப எல்லாம் கத்துக்கணும். சுபாவம் மாறக்கூடாது. அதுதான் அடிப்படை விஷயம். நான் எல்லாத்தையும் கத்துக்கிறேங்கிற பேர்ல என் சுபாவத்தை மாற்றிக்க கூடாது. அத ஜாகிரதையா இருக்கணும். நாலெட்ஜ் ரொம்ப முக்கியம். புராணங்கள் இதிகாசங்கள்லாம் எடுத்துட்டோம்னா